ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்கலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்லாம் வாங்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்தெந்த செக்டர்னு முதல்ல சொல்லிக்கிறேன். அதில் என்னென்ன செக்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டர் வரும். பேங்கிங் செக்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபினான்ஸு, என்பிஎஃப்சி, இந்த மாதிரி செக்டர், ஹவுசிங் லோன்ஸ்லாம் தருவாங்களே, இந்த மாதிரி எல்லா பேங்கிங் சார்ந்த செக்டருமே பார்த்திங்கன்னா இந்த ரேட் கட்ஸ்னால் மேலே போகும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அப்புறம் ரேட் கட்ஸ் எங்கே நடந்தால் நமக்கு பெனிஃபிட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ்ஏல நடந்தால் தான் பெனிஃபிட்ஸ் ஆகும். அங்கே நடந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அது கூடயே பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் கூடயே இன்னொரு செக்டர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ஆகும். அது என்ன செக்டர்னு பார்த்திங்கன்னா ஐடி செக்டர். ஏன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வர வருமானம்னா எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து தான் முக்கால்வாசி வருமானமே அங்கேருந்து தான் வருது. அதனால் பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க இப்போ பார்த்திங்கன்னா எந்த செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கு. அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்திங்கன்னா எந்த ரிட்டர்ன்ஸுமே கிடைக்கல. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து அப்படியே ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1400 இப்போ பார்த்தீங்கன்னா 1600, 1400 இந்த ப்ரைஸ்லேயும் தான் மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை உடச்சிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் நினச்சா கூட நம்ம வாங்கணும்னு நினச்ச ப்ரைஸில் வாங்க முடியாது. பார்த்திங்கன்னா 1600லாம் உடச்சிக்கிட்டு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் பிடிக்க கூட முடியாது இந்த ஸ்டாக்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் பார்த்திங்கன்னா நானே நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா உத்தரகாஷ் ஸ்மால் ஃபினான்ஸு, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸு ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஐடி செக்டரில் பார்த்திங்கன்னா டாடா டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா டாடா டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்கிட்ட இருந்து தான் வருது. இது தெரிஞ்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் கமெண்ட் செக்ஷனில் எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜியில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 3 தடவை தந்திருக்காங்க. ஜனவரி, மே, ஜூலை. அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 18 ரூபா, 12 ரூபான்னு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸில் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸை சொல்லுவேன். அதாவது பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் லாஸ்ட் 1 இயர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 6458 போயிருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கிட்ட போயிட்டு வந்து கீழே வந்திருக்கு. மறுபடியும் கீழே விழுந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வாங்கணும்னு நினச்ச ப்ரைஸுக்கு வந்தாலே நம்ம வாங்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா எந்த ப்ரைஸ்னால் 6458 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நியூஸ் வந்துச்சுன்னா அது மேலே போக கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா.